திண்டுக்கல் அருகே வத்தலகுண்டு சாலையில் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் பாலேற்றிக் கொண்டு சென்ற லாரி ஒன்று சித்தையன்கோட்டை பிரிவு அருகே எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. விபத்தில் காரில் வந்த அப்துல் ரஹீம், முகமது வலியுல்லா உட்பட 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த கலீல் ரஹ்மான் என்பவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கார் ஓட்டுநர் மோகன் தூக்க கலக்கத்தில் லாரி மீது மோதியது தெரியவந்துள்ளது. அரியலூருக்கு போயிட்டு இருந்தோம். வர்ற வழியில் வெத்தலக்குண்டு தாண்டி செம்பட்டிக்கு முன்னாடி ஒரு லாரியும் ஒரு பாலிஸும் மோதி அதில் பாலிஸில் வந்து 9 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. பார்க்கவே கொடுமையாக இருந்தது. நைட்டில் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக வந்ததுனால தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. திண்டுக்கல் அருகே வத்தலகுண்டு சாலையில் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், சொல்லுங்க, விபத்து எப்ப நடைபெற்றது? இன்று அதிகாலை முசிறியில இருந்து கேரளாவிற்கு லாரி மூலம் பாலேற்றி கொண்டு டேங்கர் லாரி ஒன்று போகும்போது வத்தலகுண்டு ரோடில் செல்லும் போது கொடைக்கானலில் இருந்து இப்ராஹிம் மற்றும் தமிமுல் அன்சாரி, அப்துல் ஷாலி, அப்துல் ரஹீம், முகமது வலியுல்லா இவங்க பள்ளப்பட்டியில் இருக்க அரபு பள்ளியில் இருக்கவங்க. இவங்க கொடைக்கானலில் இருந்து இல்ல திறப்பு விழாவிற்கு சென்று விட்டு திரும்பி கொண்டு வந்தபோது மோகன் என்பவர் அந்த வாகனத்தை ஓட்டி வர்றார். வாலிஸ் வாகனத்தை ஓட்டி வரும்போது சித்தையங்கோட்டை பிரிவு அருகே இன்று அதிகாலை இந்த விபத்து நடக்குது. இந்த விபத்தில் மோகன் மற்றும் தமிமுல் அன்சாரி, அப்துல் ஷாலி, இப்ராஹிம், அப்துல் ரஹீம், முகமது வலியுல்லா மற்றும் பலர் அந்த சம்பவத்திலே இறந்துடுறாங்க. 9 பேர் இறந்துடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை, அதாவது கலீல் ரஹ்மான் என்பவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த விபத்து அதிகாலை நடந்ததுனால அந்த பகுதியில் ஒன்றும் தெரியல. இருட்டா இருக்கிறனால, புறவழி சாலையினால இருட்டா இருக்கிறனால சரியா தெரியனால சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை மற்றும் செம்பட்டி காவல்துறையினர், டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் பகுதியில் விபத்து நடந்த இடத்துல அந்த உடல்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவர் கவலைக்கிடமான சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னீங்க. அவருடைய நிலை இப்போது என்னவா இருக்கு? அதான் கலீல் ரஹ்மான் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. அவங்க சீரியஸாக இருக்கிறனால திண்டுக்கல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு போயிருக்காங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்.